மாவட்டத்தில் சாரல் மழை பெய்த நிலையில் கோவை மாவட்டம் வால்பாறை வட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை. கோவை மற்றும் நீலகிரியில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. சேலம் மற்றும் பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டி தீர்த்த மழை. கோவை பில்லூர் அணை நிரம்பியதால் பவானி ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்புக்கு இனி ஆண்டுக்கு 2 முறை பொதுத் தேர்வு. முதற்கட்ட பொதுத் தேர்வு கட்டாயம் என்றும் 2ஆம் கட்ட தேர்வை எழுதுவது மாணவர்களின் விருப்பம் எனவும் அறிவிப்பு. எம்பிபிஎஸ், பிடிஎஸ் படிப்புகளுக்கான விண்ணப்ப பதிவுக்கான அவகாசம் நீட்டிப்பு. ஜூன் 29 வரை அவகாசத்தை நீட்டித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. திருப்பத்தூரில் கருணாநிதியின் முழு உருவச் சிலையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஆம்பூரில் சாலை பயணம் மேற்கொண்டு மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். புதிய நிர்வாகிகள், பூத் கமிட்டி நிர்வாகிகள் மீது எவ்வித வழக்குகளும் குற்றப்பின்னணிகளும் இருக்கக்கூடாது. அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியதாக தகவல். போதைப் பொருள் பயன்படுத்திய புகாரில் விசாரணைக்கு ஆஜரான நடிகர் கிருஷ்ணா. சென்னை நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் விடிய விடிய விசாரணை. இன்று மாலை சர்வதேச விண்வெளி நிலையத்தை சென்றடைகிறார் சுபான்ஷு சுக்லா. டிராகன் விண்கலத்தில் பயணிக்கும் நிலையில் வாட்டர் ரைடு என நிகழ்ச்சி. கோயில் குடமுழுக்கை காலைக்கு பதில் மதியத்திற்கு மாற்றக்கோரி மேல்முறையீடு. வரும் 1ஆம் தேதி விசாரிக்கிறது உச்சநீதிமன்றம். கோவில்பட்டியில் ரயிலில் ஏற முயன்று நடைமேடைக்கும் ரயிலுக்கும் இடையே சிக்கிக்கொண்ட இளைஞரால் பரபரப்பு. நல்வாய்ப்பாக ரயில் நின்றதால் நூலிழையில் உயிர் தப்பினார். பருத்திக்கு உரிய விலை கிடைக்காததால் திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் 2வது நாளாக சாலை மறியல். சுமார் 5 மணி நேரம் நடைபெற்ற போராட்டத்தால் போக்குவரத்து நெரிசல். திருப்பூரில் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுவதில் 2 அரசு பள்ளி மாணவிகளிடையே நடுரோட்டில் சண்டை. ரீல்ஸ் போடுவதில் உன் ஆளு பெரியாளா, என் ஆளு பெரியாளா என மோதிக்கொண்டதால் முகம் சுளித்த பொதுமக்கள். இமாச்சல பிரதேசத்தில் மேகவெடிப்பால் கொட்டி தீர்த்த மழை. வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட 20 நீர்மின் திட்ட பணியாளர்கள் 2 பலி. வயநாட்டில் கொட்டி தீர்த்த கனமழை. ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் மீண்டும் நிலைச்சரிவா என மக்கள் அச்சம். அமெரிக்காவின் தாக்குதலில் அணுசக்தி மையங்கள் கடும் சேதம். முதல் முறையாக ஒப்புக்கொண்டது ஈரான். அடுத்த ஆண்டு முதல் சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்புக்கு 2 பொதுத் தேர்வுகள் நடத்தப்பட உள்ள நிலையில் இந்த நடைமுறைக்கு கல்வியாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். ஏன் என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். மாணவர்கள் மீதான அழுத்தத்தை குறைக்க ஆண்டிற்கு 2 முறை பொதுத் தேர்வு நடத்த வேண்டும் என தேசிய கல்விக் கொள்கையில் பரிந்துரைக்கப்பட்டது. இதனை நடைமுறைப்படுத்த சிபிஎஸ்இ முடிவு செய்த நிலையில் முதற்கட்டமாக 10ஆம் வகுப்புக்கு ஆண்டிற்கு 2 பொதுத் தேர்வு நடத்த முடிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் 2026ஆம் ஆண்டு முதல் இந்த நடைமுறை அமலுக்கு வருவதாக சிபிஎஸ்இ அறிவித்துள்ளது. முதல் தேர்வு கட்டாயம் என்றும் 2வது தேர்வினை மாணவர்கள் விருப்பப்பட்டால் எழுதலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் எந்த தேர்வில் மாணவர்கள் அதிக மதிப்பெண்கள் பெறுகிறார்களோ அந்த மதிப்பெண்ணே எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. முதல் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்கள் தாங்கள் மேலும் அதிகமாக மதிப்பெண்கள் எடுக்க விரும்பும் 3 பாடங்களை தேர்வு செய்து 2வது தேர்வை எழுதலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
முதல் தேர்வு பிப்ரவரி மாதமும் இரண்டாவது தேர்வு மே மாதமும் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவற்றுக்கு முறையே ஏப்ரல் மற்றும் ஜூன் மாதங்களில் முடிவுகள் அறிவிக்கப்படும். இந்நிலையில் முதல் தேர்வு பிப்ரவரி மாதமே முடிவடைந்துவிடும் நிலையில் 11ஆம் வகுப்புக்கு செல்ல 6 மாதங்கள் வரை இடைவெளி இருக்கும். இது மாணவர்களின் கற்றல் திறனை பாதிக்கும் என்றும் இடைநிற்றல் அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாகவும் கல்வியாளர்கள் கூறுகின்றனர். டீட்டெயில்டு ஒரு ரிப்போர்ட் இல்லை. இதை நாங்கள் மாற்றுறோம், இந்த மாற்றுறதோட கான்சிக்வன்சஸ் என்ன, இப்போ நீங்கள் இதெல்லாம் இப்படி மாற்றுறீங்க, அவன் 11-12 வரும்போது எப்படி அட்மிஷன் போட போகிறீங்க, அங்கேயும் மாற்ற போகிறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ திருப்பி வரும்பொழுது அவன் அட்மிஷன்ஸ் வந்து ஜேஇக்காக இருக்கட்டும் நீட்டுக்காக இருக்கட்டும் அவனுக்கு எப்படி படிக்கணும். இது அப்படின்னா நீங்கள் ஒரு 6 மாதம் அவனுக்கு கோச்சிங் போகிறதுக்காக நீங்கள் ஒரு வழிவகுத்து தரீங்க. அதிகமான மதிப்பெண்கள் எடுக்க 2 வாய்ப்புகள் தரப்படுவதால் முதல் தேர்வினை எழுதிய பின்பும் இரண்டாவது தேர்வில் அதனைவிட அதிக மதிப்பெண் எடுக்க மாணவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட வாய்ப்பிருப்பதாக கல்வியாளர்கள் கூறுகின்றனர். இந்நிலையில் இந்த நடைமுறை பாராட்டத்தக்கது என்று மிகவும் தேவையானது என்றும் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். இது மாணவர்கள் மீதான அழுத்தத்தை குறைத்து கற்றலை கொண்டாட்டமான ஒன்றாக மாற்றும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எனினும் இந்த நடைமுறை மாணவர்கள் மற்றும் பெற்றோர் மட்டுமின்றி ஆசிரியர்கள் மத்தியிலும் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. Ignition and lift off. Confirmation of all being spread on their way to space. The view you have on your screen. 20,000. மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இந்திய விமானப்படை வீரர் சுபான்ஷு சுக்லா உட்பட 4 வீரர்கள் வெற்றிகரமாக சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு புறப்பட்டனர். மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்தை 2027ஆம் ஆண்டு இந்தியா செயல்படுத்த உள்ளது. இதற்கு பல்வேறு வகையில் உதவ உள்ள பயணம்தான் ஆக்சியம் 4. நாசா, ஆக்சியம் ஸ்பேஸ் மற்றும் இஸ்ரோ நிறுவனங்களின் கூட்டு முயற்சியில் முன்னெடுக்கப்பட்ட இத்திட்டத்தில் இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக விமானப்படை கேப்டன் சுபான்ஷு சுக்லா உட்பட 4 பேர் சர்வதேச விண்வெளி நிலையம் செல்ல ஆயத்தமாகினர். பல்வேறு காரணங்களால் 6 முறை ஆக்சியம் திட்டம் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இந்திய நேரப்படி பிற்பகல் 12:01 மணிக்கு அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் உள்ள கென்னடி விண்வெளி மையத்தில் இருந்து ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலத்தில் சுபான்ஷு சுக்லா குழுவினருடன் ஃபால்கன் 9 ராக்கெட் விண்ணில் சீறி பாய்ந்தது. 3, 2, 1, ignition and lift off. For 3 nations, a new chapter in space takes flight. Godspeed AX4. இந்த ராக்கெட் 8 நிமிடங்களில் முதல் கட்டமாக புவி சுற்றுவட்ட பாதையை எட்டியது. முதல் கட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட ராக்கெட் வெற்றிகரமாக பூமிக்கும் திரும்பியது. It's not just a feat of engineering, but an act of goodwill. Benefit of every human, everywhere. Over to you, sir. ராகேஷ் சர்மாவுக்கு பிறகு 41 ஆண்டுகள் கழித்து 2வது இந்தியராக விண்வெளிக்கு சென்ற சுபான்ஷு சுக்லா மூவர்ண கொடியுடன் பயணிப்பது குறித்து பெருமிதம் தெரிவித்தார். Drogie Polki i Polacy, dziś robimy ogromny krok w stronę przyszłości technologicznej Polski. Polski opartej na nauce, wiedzy i wizji. Niech ta misja będzie początkiem epoki, w której nasza odwaga i nieustępliwość kształtują nowoczesną Polskę. Dla nas சர்வதேச விண்வெளிக்கு செல்லும் வீரர்கள் பயணத்தை தொடங்கும் முன்பு தங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு மனதை இலகுவாக்கிக் கொண்டனர். இதில் இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா ஏஆர் ரஹ்மான் இசையமைத்த ஷாருக் கானின் ஸ்வதேஸ் பட பாடலை கேட்டு ரசித்தார். இந்நிலையில்
சுபான்ஷு சுக்லாவின் சர்வதேச விண்வெளி பயணத்தை உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் இருந்து அவரது குடும்பத்தினர் பெருமிதத்துடன் கண்டுகளித்தனர். சுபான்ஷு சுக்லாவின் தந்தை மற்றும் தாய் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் சுபான்ஷுவின் 2 சகோதரிகளும் அவர்களை அரவணைத்து ஆனந்த கண்ணீரை துடைத்து விட்டனர். இதேபோன்று டெல்லியில் மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் இந்தியாவிற்கான ஆஸ்திரேலிய தூதருடன் சர்வதேச விண்வெளி பயணத்தை காணொலி மூலம் கண்டுகளித்தார். ஃபால்கன் ராக்கெட்டில் இருந்து பிரிந்து பயணிக்கும் ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலம் மாலை 4:30 மணிக்கு சர்வதேச விண்வெளி நிலையத்தை சென்றடையும். அங்கு சுபான்ஷு சுக்லா குழுவினர் 14 நாட்கள் தங்கி ஆய்வுகளை மேற்கொள்வர். இதில் இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா மட்டும் 7 ஆராய்ச்சிகளை மேற்கொள்கிறார். விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரரான ராகேஷ் சர்மா ஆக்சியன் குழுவினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து வீடியோவில் அதிக நேரம் ஜன்னல் வழியாக பாருங்கள் என அவர்களுக்கு கூறியுள்ளார். Wishing you all the very best to the crew, Godspeed, and spend as much time as possible to look out of the window.